ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டிசைனர் பொட்டிக். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பாட் நெக் தான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பாட் நெக் கட் பண்ணிவிட்டேன். அந்த நெக் ஷேப்க்கு நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ அரேஞ்ச் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயுமே வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நெக் லைனிங் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, குண்டூசி, அதை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. எப்பயுமே நீங்கள் செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச் பண்ண வந்துடும். ஸோ நான் குண்டூசி வச்சு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிக்கிறேன். தென் வந்து இதில் வந்து அவங்க நாட்டும் கேட்டிருக்காங்க, நாட் வித் டாசல் கேட்டிருக்காங்க. அந்த நாட்டும் வந்து நான் இப்போ இங்கே மேலே பாட் நெக் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச் பண்ணும்போதே அந்த நாட்டையும் நான் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடி வந்து அந்த நாட் இருக்கிறது தெரியாது. உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக வரும். நான் இப்போ பின் போட்டு ஃபுல்லாக செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த கர்வ் வர இடத்துலலாம் கொஞ்சம் மெதுவாக நீங்கள் அப்படியே கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நம்ம இப்போவே வந்து அந்த த்ரெட்டை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த பின் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அழகாக அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு டபுள் ஸ்டிச் மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அது அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போலவே அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரலாம். பாருங்கள், நான் டபுள் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டாக இருந்துக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டர்னிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிளாத்தை திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சைடும் வந்து நம்ம அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம அந்த நாட்டை உள்ளே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். அப்போ அதனுடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். மறுபடியும் வந்து இந்த நீடில்லாம் எடுத்துகிட்டு நம்ம இது மேலேயே இன்னொரு டபுள் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு வந்துடலாம். அப்படி போட்டோம்னா கரெக்டாக அது ஃபிக்ஸ் ஆகிக்கும் நமக்கு. இதே மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அப்படியே டர்ன் பண்ணலாம். நான் இப்போ டர்ன் பண்ணிவிட்டு அந்த இடமெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நீவி விட்டிங்கன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீவினதுக்கப்புறம் நம்ம அது மேலவே வந்து படிமான ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், படிமான தையல்னு சொல்லுவோம். அந்த தையலை போட்டுகிட்டே வந்துட்டோம்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும் அழகாக. அந்த பாட் நெக் வந்து அழகாக அந்த ஷேப்போடு வந்துடும் நமக்கு. ரொம்ப ஈஸி தான், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் டர்ன் பண்ணும்போது அங்கங்கே அந்த கட் கொடுத்துட்டே நீங்கள் டர்ன் பண்ணுங்கள். அந்த கர்வ் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் அந்த சின்ன சின்னதாக கட் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் கொடுத்துட்டு நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த பாட் நெக்கு உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி தான் இருக்குது என்னுடைய பாட் நெக்கு. ரொம்ப அழகாக ஃபினிஷிங் நீட்டாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா உள்ள லைனிங் இருக்க கிளாத் பக்கம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் இருக்கும். ஸோ நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கடுத்து பக்கத்துலேயே இன்னொரு தையலும் நான் போட்டுட்டு வந்துடுறேன். அப்போ நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. பொட்டிக் ஸ்டைலில் ஒரு பாட் நெக் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த நாட்டுக்கு டாசலும் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் சாரீ கிளாத் தான் எடுத்திருக்கேன். சாரீ கிளாத் வந்து க்ரீன் கலருங்கிறதுனால அந்த காம்பினேஷனில் நம்ம டாசல் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்திருக்கேன். உள்ளே வெளியன்ட்டு ரெண்டு கிளாத் கொடுத்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டாசல். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சாரீ கலரில் நான் ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டேன். அது வந்து உங்களுக்கு 2x2 இன்ச்சஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. அதே மாதிரி வெளியில் இன்னொரு கிளாத் வந்து 3x3 நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இதை விட கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம வைக்கும்போது அது சின்னதாக இருக்கணும். அப்படி சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அழகாக அந்த பட்டு வந்து அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த நாட் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே உள்ளே வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு, அந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறது தான். ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். பட்டு சூப்பராக இருக்கும்.
எக்ஸஸான கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. அப்புறம் மெதுவாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அழகாக அந்த பட் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபினிஷிங் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இன்னொரு பட்டும் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அழகாக 2 டாசலும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம். ஒரு பாட் நெக் வித் நாட்டோட அதுக்கு அழகாக ஒரு பட் ஷேப்பில் டாசலும் ரெடி பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பாருங்கள். அழகாக அவங்க சொன்ன மாதிரி பாட் நெக்கும் நாட் வச்சு 2 பட்டு டாசல் வச்சாச்சு. அதனோடய ஃபினிஷிங் அப்படியே பார்த்துக்கோங்க. சூப்பர். தேங்க்யூ.